ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகத்து வருது. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுங்களா? எவ்வளவோ பேர் உள்ளே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது லாஸ்ட்டாக ஸ்டார்ஸ், பிக் பாஸ் ஸ்டார்ஸ் தீபக், பிரியங்கா, மஞ்சரி எல்லாருமே சொல்லிட்டாங்க, பேசுங்க ஆனால் கயமன்னு பேசாதீங்க, ஒருத்தராக பேசுங்க, அப்போ தான் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு வீக்லி டாஸ்க் கொடுத்துருக்காரு. ராஜாங்கம் மாதிரி அந்த வீட்டையே மாற்றி வச்சுருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ணி எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க மறுபடியும் கையம்மையா ஐயோ. அதுலேயும் இந்த கானா டீமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சண்டை. ஒரு பக்கம் கெமி சண்டை போடுறாங்க, ஒரு பக்கம் திவ்யா சண்டை போடுறாங்க. பிக் பாஸ் பார்த்து காண்டாகிட்ருக்காரு. நம்மளாவது கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ பார்க்குறோம், நான் வீடியோ பேசுகிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். காண்டாயிட்டு விக்கல் சீக்கிரம் கொஞ்சம் தயவு செஞ்சு உள்ளே வாங்கன்ட்டார். இவர் உள்ளே போனார். உள்ளே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் லெட்டரோடு வர்றார். என்ன சொல்கிறாருன்னா, வச்சு செய்கிறார் டாஸ்க் மூலமாக. அதாவது இது எப்படின்னா, மறைமுகமாக நீ இது வரைக்கும் எதுவுமே ஆணியை பிடுங்கலை, தயவு செஞ்சு இதையாவது பிடுங்குங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுலேயும் ஒரு ஆப்பை சொருகி தான் வச்சுருந்தார். என்னென்னா, நம்ம இந்த ப்ரொமோவில் பார்த்துருப்போல, வெறும் ஒளியை மட்டும் தான் எழுப்பணும். யார்? கானா டீம். ஏன்னா அந்த டீமில் தான் இருக்கிறதே குழப்பம் உண்டாக்கிக்கின்னு. ஆக்சுவலாக தர்பீஸ் டீம் நல்லா ஜாலியாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, வச்சு செய்கிறாங்க, அழகாக கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் தனித்தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக சண்டை போட்டு தான் இருக்காங்க. அதனால் பிக் பாஸ் பார்த்தாரு, ஓவராலாக பேசிகிட்டு இருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு வைக்கிற ஆப்புன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கால் சிலம்பு, இதை ஒளியை மட்டும் எழுப்பி எப்படி நம்ம இவர் கொடுக்க முடியும்? நம்ம விக்ரம் அங்கே பக்கம் ஆப்போசிட்டில் எது அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகிட்டாங்க. அவர் கடைசியில் பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்க. கால் சிலம்புங்க, இதை எப்படிங்க நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் உச்சத்தில் இருக்கார். இப்போ இவங்க நடித்து காட்டணும், நடிப்பு திறமை ஓகே, இவங்க பாடி காட்டலாம்ல. அப்போ ஏதாவது ஒலி எழுப்பி வேறு மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். செம்ம காண்டாகிறாரு. ஏன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது காண்டாகுது, என்னையே இது இப்படி உள்ளுக்குள்ளேயே ஆச்சுக்கிறாங்க, இந்த டீம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி. வெரி ஒஸ்ட்டு. ஆனால் பிக் பாஸ் செம்மையாக தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருக்காப்புல. அப்போ தான் சபரியும் சொல்கிறார், முதல் தயவு செஞ்சு 2 டீமும் புரிஞ்சுக்குங்க, நம்ம எதையுமே கண்டென்ட் கொடுக்காததுனால தான் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. இதுலையாவது தேடுற இதை நான் மக்களுக்கு நான் காமிக்கணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கன்னு. அதுக்கு மேலேயும் நம்ம கைமையாக கற்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி சொன்னார். இப்போவாது இது புரிஞ்சுது, தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறமா நல்ல கண்டென்ட் வரதான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.